ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தமிழ்லைனே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி ஆரி ஒர்க் ப்ளவுஸு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கைக்கு அடித்து திருப்பி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்லீவ் இதில் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றதையுமே பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய அளவு ப்ளவுஸ்லையுமே எவ்வளோ இருக்குது அதையுமே நம்ம பார்த்துக்கிட்டு, இதில் நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றதுமே பார்க்கலாம். ஏன்னா அவங்க அளவு ப்ளவுஸில் பார்க்கும்போது ஒரு 8.5 இன்ச் அளவுக்கு தான் ஸ்லீவ் இருந்தது. ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு 10 இன்ச்சு ஸ்லீவ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் பார்க்க போனாக்கா 8.5 இன்ச்சு தான் இது இருக்குது. நம்ம மார்க்கிங் பண்ணது பார்க்க போனால் 11 இன்ச்சு வந்தது. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 10.5 இன்ச்சு அளவுக்கு நான் மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். 10.5 இன்ச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு, இதில் நம்ம கீழே ஒரு 3 இன்ச்சு மார்க்கிங் பண்ணி நம்ம அந்த பெண்டு அழகாக ஷேப் காட்டி சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு துணியை வெட்டி எடுத்துக்கிட்டோம் ஸ்லீவை. அப்போ சென்டரையுமே அர்க்காத் பண்ணி விட்டுட்டோம். நம்ம சென்ட்ரு கையிலுமே இந்தாண்ட சைடுமே ஒரு அர்க்காத் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தைக்கும்போது சென்ட்ரு பார்த்து வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இது போல் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த சென்ட்ரு அதனால தான் அங்கே அர்க்காத் பண்ணி விட்டேன். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிடுச்சு. இந்த பீசஸ் நமக்கு ஆம்கோல் சைடில் துணி பத்தலை அப்படின்னா நமக்கு ஜாயின் போடுறதுக்கு வச்சுக்கலாம். இது இப்போ தான் கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கு தான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் இது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே துணியை 4ஆக ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். 2ஆக மடித்து அதை அப்படியே 4ஆக போட்டுட்டேன். 4ஆக போட்டுட்டு இதை பிரின்சஸ் கட்டாக நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பிரின்சஸ் கட்டுனா நீட்டுக்குமே ஒரு ஸ்கேலில் ஒரு அளவு வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே சேம் தான் இல்லையா. அப்போ பேக் நெக்கை மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்குமே மார்க்கிங் பண்ணிவிட்டேன். நமக்கு ஷோல்டர் விட்டு பார்க்காம ஒரு 2.25 இன்ச்சு வர அளவுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டேன். ஆம்கோல்லையுமே அங்கே என்ன வந்துச்சோ அதை அப்படியே மார்க்கிங் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் அளவு ப்ளவுஸு. இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஷேப்பில் பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இப்போ ரவுண்டு நம்ம அதை சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு முடிஞ்சது பார்த்திங்களா. இப்போ நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு அளவு எடுக்கணும். ஒரு 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு மொத்தம் 4 இன்ச்சு. அதை நம்ம இப்படி மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சு அளவுக்குள்ளே ஒரு கர்வ் அந்த அந்த நமக்கு ஆம்கோலில் போயிட்டு கரெக்டாக முட்டுற மாதிரி அங்கே ஒரு சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு ஆம்கோல் சைடில் நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அதையுமே வெட்டி எடுத்துக்கலாம். இதில் நெக் பீஸ் நம்ம இப்போ வெட்ட போகிறது கிடையாது. ஏன்னா இது ஆரி ஒர்க் ப்ளவுஸு. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த நெக்கை நம்ம கட் பண்ணி அப்படியே தைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பிரின்சஸ் கட்டை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட்டு மேக்ஸிமம் வச்சு தைச்சோம் அப்படின்னா எந்த ஏஜ்லேயுமே இப்போ நம்ம வேர் பண்ணிக்கலாம். அதனால தான் பிரின்சஸ் கட்டு வைக்கிறது. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறேன் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸோ இல்லை ஏதாவது ஒரு டிசைன் ப்ளவுஸோ ஸ்டிச் பண்ணுறாங்க. இப்போ இப்போ ஒரு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, அப்போ நமக்கு ஓகேவாக இருக்குது, அப்புறம் பத்த மாட்டுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது பிரின்சஸ் கட்டு எல்லாருக்குமே ஓரளவுக்கு செட் ஆக மாட்டுது. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் செட் ஆகுது. சின்ன பசங்களுக்கெல்லாம் ஓகேவாக ஆகிடுது. எனக்கெலாம் பிரின்சஸ் கட்டு நான் போட்டு பார்த்துட்டேன், எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் நார்மல் கட்டிங்லேயே நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம லைனிங்கை கட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ ஆரி ஒர்க்கை நம்ம அதாவது 2 ஸ்லீவுமே கரெக்டாக வச்சு நம்ம அந்த மாதிரி பின்னு வச்சு நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது நகரவும் நகராது. நமக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிட்டோம். இன்னொரு ஸ்லீவுமே அதே போல் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். சென்ட்ரு நான் அங்கே அர்க்காத் பண்ணி விட்டு வச்சுருந்தேன். இங்கேயுமே நான் சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிட்டேன் சென்ட்ரு. அதே போல் இங்கேயுமே வச்சு நம்ம இது போல் பின்னு குத்தி வச்சுக்கலாம். நான் இப்போது தான் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே இருந்ததெல்லாம் ஒன்றா அப்படியே காணாமல் போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அதனால் சரின்ட்டு இப்போ புதுசாக ஒரு பாக்கெட் அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நமக்கு சென்ட்ரு இதில் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு நெக்லாம் நகராமல் கரெக்டாக வைங்க. அப்படியே நமக்கு கையில் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரவுண்டு கரெக்டாக உள்ளே உட்காந்துருக்கா அப்படின்ட்டு.
இதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸை வந்து அது மேலே அப்படியே வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நெக்கு வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வருதோ அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வெட்டும்போது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 குண்டூசி மட்டும் சொருவி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நகரில். இப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டி எடுத்துட்டேன். ஆம்கோல் சைடில் மட்டும் ஒரு இன்ச் அளவுக்கு வெட்டிக்கிறேன். அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் அது என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஆரி ஒர்க் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி இந்தாண்ட சைட்லேயுமே வந்து நான் சாப்பீஸில் வந்து அப்படியே அச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த அச்சு தெரிஞ்சது அதை அப்படியே அச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 2 பீஸுமே வந்து அந்த சைடில் இருக்குது. அதனால் ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு இதையுமே வந்து நம்ம பின்னு குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா எதுவும் நகராது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் வச்சு நம்ம கட் பண்ணாலே போதும். நமக்கு வந்து சரியாக தான் இருக்கும். இப்போது வந்து நம்ம பிரின்சஸ் கட்டில் இன்னொரு பீசஸ் அதாவது இருந்தது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணுறதுக்கு வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு நமக்கு பட்டி துணிக்கு வேலை கிடையாது. நம்ம அப்படியே இப்படி வச்சு தைக்க வேண்டியது தான். பாருங்கள் அவ்வளோதான், கட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது போல் நீங்களுமே ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம நூல் வந்து நான் பாபினில் சுற்றி எடுத்துக்கிட்டேன். மேலேயுமே நூல் போட்டுக்கிட்டேன். மெரியுமே மாற்றி எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து 2 சைடும் மெரி இருக்கு இல்லையா, நமக்கு அது எதில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெரியை வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இதுதான் வந்து ரொம்பவும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் இந்த சைடில் வந்து நான் போட்டுக்கிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அப்படியே வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள். தைச்சிட்டு அடித்து திருப்பிட்டு ஒரு தையலும் ஒன்று போடணும். நம்ம சுற்றியும் தைச்சிட்டும் போடலாம், இல்லை போட்டுட்டும் நம்ம வந்து போடுறதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆரி ஒர்க் வந்து இந்தாண்டி அந்தாண்டி இழுத்துக்கிட்டு நமக்கு லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள். இது போல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து துணி வந்து நகர செய்யாது. அதனால் வந்து இது போல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு ஸ்லீவ் வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு. இன்னொரு ஸ்லீவுமே வந்து நம்ம இப்போ தைக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸை தைச்சி பாருங்கள். உங்களுக்கு வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும். உங்களால் வந்து சீக்கிரமாகவும் ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா இது போல் மெரி மாற்றி தைக்கிறதுனால இந்த ஒன் சைடு மெரி போட்டு நம்ம தைக்கிற வரைக்கும் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் மெரி போட்டு நம்ம மீதி எல்லாத்தையுமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். நான் வந்து அப்படி தான் தைப்பேன். எல்லாத்துக்குமே வந்து இது போல் ஒன் சைடு மெரியிலே நான் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன். எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டுமே நான் அந்த ஒன் சைடு மாரி போட்டுப்பேன். மற்றபடி வேறு எதுக்கும் நான் வந்து ஒன் சைடு மாரி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல் ப்ளவுஸுமே ஒன் சைடு மாரி போட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதனால் வந்து நான் இது போல் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்கள் நம்ம தச்சு எடுத்துகிட்டு அர்க்காத் பண்ணிவிட்டு திருப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமே நான் வந்து அந்த ஆரி ஒர்க்கு பக்கத்துலேயுமே வந்து ஒரு தையல் போட்டுக்குவேன். அதுபோல் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். தண்ணியில் போட்டதுக்கப்புறம் லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து தைக்கிறேன். நீங்களாம் எப்படி தைப்பீங்க அப்படின்ட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது போல் வந்து ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோவில் எப்படி நம்ம இதை கிளியராக வந்து உங்களுக்கு கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்றதையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதில் டவுட் இருக்கோ அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு டைலரிங் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதிலருந்து உங்களுக்கு எந்த டவுட் இருக்கோ அந்த டவுட்டுக்கு நம்ம ஒரு கிளியராக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக வந்து போடுறேன். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து நான் எதுக்கோசம் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அப்படின்னும்போது நிறைய பேருக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த போல் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது நெக்கு வந்து அகலமாக தான் இருக்கும். அப்போ நம்ம இதை வந்து நம்மளுடைய கஸ்டமர் அளவுக்கு நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டர்லேருந்து சென்டரை வச்சுக்கணும். அதே போல் இங்கேயுமே வந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போது நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அதாவது நமக்கு
கீழ் பீஸில் வந்து துணி வந்து எக்ஸஸாக இருக்குது, மேல் பீஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்தாண்டி அந்தாண்டியும் எக்ஸஸாக இருக்கிற பீஸை உள்ளே விட்டுட்டேன். உள்ளே விட்டுட்டு நம்ம தைக்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. இது போல் வந்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சென்டரில் வந்து கொஞ்சோண்டு பிடிச்சு தைச்சிட்டு தைப்பேன். இப்போ வந்து நான் தைக்க எனக்கு வந்து நானாக யோசித்து பார்த்து நான் இப்படி வந்து தைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்தது கிடையாது. வேலையுமே வந்து ரொம்பவும் ஈஸியாக முடியுது. இதுபோல் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே புரியும். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம வந்து நெக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கே நம்ம வந்து அழகாக வந்து நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். ஏன்னா இந்த நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து நெக்கு வந்து அகலமாக தான் வைப்பாங்க. அப்போ நம்மளுடைய அளவுக்கு பண்ணணும் போது நம்ம இந்த மெத்தட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நான் இது போல் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்தது கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது போல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே வந்து இதுபோல் சீக்கிரமாக வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுமே பாருங்கள். என்னுடைய சேனலில் உங்களுக்கு தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போட்டுட்ருக்குறேன். நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நீங்களுமே வந்து போடுங்க. உங்கள் கஸ்டமருக்குமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் கிராண்டாக இருந்தாலும் அதுக்கு என்ன ரேட் ஆகும் அப்படின்றதுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து வீடியோ போடுறேன். இப்போது ஒரு 2-3 டேஸாக தான் வந்து மியூசிக் வந்து போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மியூசிக் போட்டுட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். நமக்கு வந்து இந்த பீடு வந்து உடையாமல் வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணணும். அதே போலே வந்து இந்த ஆரி ஒர்க்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுமே வந்து தைக்கும்போது அந்த கேப்பு வந்து வரக்கூடாது. ரெண்டும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுபோல் தைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கேப்பு விட்டு தைச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருக்காது. அதுபோல் வந்து நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம பேரையே வந்து மிஸ்டேக் பண்ணிவிடும். அதனால் வந்து சின்னதாக நமக்கு ஒரு தெரியும், இதை பண்ணாக்கா இந்த ப்ளவுஸில் வந்து சொதப்பல் வர மாதிரி தெரியும் அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த வேலையை வந்து செய்யாதீங்க. இப்போ நம்ம வந்து பிரின்சஸ் கட்டில் வந்து அந்த சென்டர் பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். 2 சைட்லையுமே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஓவர்லாக் போட்டுக்குவேன். ஓவர்லாக் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டு தைச்சேன் அப்படின்னாக்கா ஓவர்லாக் போட்டுடுவேன். அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த பிரின்சஸ் கட்டில் இது போல் தைச்சிட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு விட்டுட்டேன். அப்புறம் வந்து ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அது ஒரு மாதிரி அமுக்குன மாதிரி இருக்குது சிஸ்டர், நீங்கள் அதில் வந்து படிமான தையல் போடாதீங்க, அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னாக்கா நகரும் ஆப்போசிட்டு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு அப்படின்னு நகரும். அப்படி நகரும் போது அது நமக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு டாட் வர மாதிரி வந்து நான் வந்து ஒரு டாட் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நமக்கு கொக்கி சைடு வருது பார்த்திங்களா, அங்கே மட்டும் ஒரு டாட்டு அது அதுமாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து கொக்கி பீஸு காஜா பீஸ் வந்து வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம காஜா பீஸ் தைக்கிறோம். இது எல்லாமே நம்ம பேசிக்காக எப்படி தைக்கிறோமோ அப்படி தான் நம்ம வந்து இதை தைக்கிறது. அதே போல் வந்து கொக்கி சைடுமே வந்து நம்ம எப்பயும் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறோமோ அதே மெத்தடில் தான் கொக்கி சைடுமே வந்து தைக்கணும். நான் எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் சரி தான், ஃப்ரண்ட் சைடு தைக்கிறேன்னா ஃப்ரண்ட் சைடை வந்து அளவு எடுத்து அப்போவே சாப்பீஸில் வந்து மார்க்கிங் பண்ணிக்குவேன். இப்போ வந்து இதில் நான் வந்து பேக் சைடில் மட்டும் மார்க்கிங் பண்ணலை. நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கும்போது அப்போ நான் வந்து மார்க்கிங் பண்ணேன். எப்பயுமே செஞ்சுருவேன். நமக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸுனாலே நமக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஜாயின் பண்ணுறது எல்லாமே ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது எல்லாமே அந்த ஒன் சைடு மாரியே போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன். அதுபோல் இருக்கும்போது நமக்கு வேலை வந்து கொஞ்சம் இது தனியாக அது தனியாக ஒரு பார்ட்டாக பிரியும் போது நமக்கு அது மைண்ட் வந்து நமக்கு இதை பண்ணிவிட்டு அதை பண்ணணும் அப்படின்றதே புரிய மாட்டுது. ஆனால் இல்லைன்னா கம்பல்சரி வந்து நான் ஒரு மெத்தடு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதே மெத்தடில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம அதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாருங்கள், இப்போ நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதுபோல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா இறக்கமாக இருந்ததுங்காட்டியும் அவங்களுடைய அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வந்துச்சோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம். மீதி வந்து கீழே வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள்.
இதில் வந்து கரெக்டாக வந்து அவங்களுடைய அளவுக்குமே சரி தான், நம்மளுக்குமே வந்து துணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பாடி சுற்றளவு பெருசாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இல்லை இவங்களுடைய பாடி சுற்றுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து சரியாக இருந்தது. ஒட்டுலாம் எதுவுமே வைக்க கிடையாது. பார்க்குறதுக்கும் நல்லா ஃபினிஷிங்காக சூப்பராக இருந்தது. அந்த சேரீக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுட்டு வந்துட்டோம். ஸ்லீவில் ஓவர்லாக் போட்டு வந்துட்டு நம்ம வந்து இப்போ கையை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவு எடுத்து. அதே போல் ஆம்கோ சைடுமே வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு அதையுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து இடுப்பாண்டை இப்போது தான் நான் வந்து மார்க்கிங் பண்ணுறேன். அதுபோல் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு உபயோகமுள்ள வீடியோ வேணும், எனக்கு இந்த டவுட் இருக்குது சிஸ்டர், எனக்கு அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கான வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வந்து இன்னொரு சேனலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், லக்ஷ்மி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். வெறும் நம்ம சாங்ஸ் மட்டும், அதாவது பக்தி பாடல்கள் ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அதையுமே வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.